சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பாரம்பரியமான ரெசிபி தான். பலாக்கொட்டை மட்டன் குழம்பு. இப்போது சம்மர் சீசனால் பலாக்கொட்டை உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அதை வச்சு மட்டன் குழம்பு எப்படி ஆத்தென்டிக்காக செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 2 LB அளவுக்கு மட்டன் மிக்ஸ்டு வாங்கினேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பலாக்கொட்டையும் வேக வச்சுக்கணும். ஸோ பலாக்கொட்டையை எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருந்த பாகம் பார்த்திங்கன்னா ஒரு 400 to 500 கிராம் இருக்குது. எல்லா பல்லாக்கொட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பல்லாக்கொட்டை நல்லா வேகணும் உங்களுக்கு. ஸோ மட்டன் 3 விசில் விடுறேன், அதே பதம் தான் இந்த பல்லாக்கொட்டையும். இப்போ மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து, உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து, தண்ணி ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி, 4 to 5 கப் எடுத்துக்கோங்க. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 3 விசில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெயாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணவங்க ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை 2, ஒரு பட்டை, ஏலக்காய் 3, ஸ்டார் 2, கிராம்பு 3, சோம்பு 1 ஸ்பூனு, கல்பாசி 1 ஸ்பூனு எல்லாத்தையும் சேர்த்த பிறகு பொடியாக நறுக்குன ஆனியனு, பெரிய ஆனியனாகவே சேர்த்துக்கலாம். ஒரு 500 கிராம்ஸ் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. 6 to 7 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சமாக, இவங்க எல்லாரையும் சேர்த்து நல்லா நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இவங்களையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்த பிறகு லைட்டாக வதக்கிப்போம். வதங்கின பிறகு நல்ல பழமான தக்காளி 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணாலே போதும். இப்போ இவங்க நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம ஸ்பைசஸ் பவுடர்லாம் ஆட் பண்ண முடியும். 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்புத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் உப்பு. இப்போ இவங்க எல்லாரையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும், எண்ணெய் பதம் மேலே வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அடி பிடிக்காமல் வதக்கி விட்டுக்குங்க. எண்ணெய் பதம் உங்களுக்கு மேலே வர பதத்தில் உருளைக்கிழங்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதே 200 கிராம் அளவுக்கு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காயும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நீங்கள் முருங்கைக்காய், கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பல்லாக்கொட்டையை சேர்க்கும் போது. இப்போ மட்டன் வெந்துருத்தான்னு நம்ம பார்ப்போம். 3 விசில் நான் கரெக்டாக விட்டுருந்தேன். மட்டன் கரெக்டாக வெந்துருச்சு. பல்லாக்கொட்டையும் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ வேகலைன்னா நம்ம மறுபடியும் நல்லா வேக வைக்கணும். அதுக்காக தான் கரெக்டாக உங்களுக்கு வெந்திருக்கான்னு நம்ம ஒரு தடவை பார்த்துட்டோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது உரிக்க அழகாக வருது. ஸோ அதனால் நல்லாவே வெந்துருச்சு. 3 விசில்லையும் உங்களுக்கு நம்ம வதக்கி வச்சதில் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த சூப்பு தண்ணி மேலே லைட்டாக ஊற்றிப்போம். ஊற்றிட்டு பல்லாக்கொட்டை எல்லாமே நம்ம தனியாக ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஆறின பிறகு தான் நம்மளால் அதை உரிக்க முடியும். ஸோ அதை வச்சிட்ட பிறகு இப்போ நம்ம மட்டனையும் இந்த மட்டனில் வேக வச்ச சூப்பு தண்ணியும் இதில் குழம்புல ஆட் பண்ணிப்போம். பல்லாக்கொட்டை எல்லாமே நல்லா உங்களுக்கு வெந்துருச்சு. அதில் இப்போ நம்ம உரித்து எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம சூப்பு தண்ணி கொதிக்க வச்சுருக்க இந்த பாத்திரத்துலேயே மட்டன் போட்டிங்கன்னா இன்னும் நிறைஞ்சு போயிடும். அதனால் குக்கர்லேயே நம்ம இதை மாற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கணும். முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த பல்லாக்கொட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பல்லாக்கொட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் அதுதான் சொல்வேன், பல்லாக்கொட்டை எவ்வளோ ஆட் பண்ணாலும் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் ஆட் பண்ணுங்கள். என்கிட்ட இருந்த பதத்தை வச்சு வரைக்கும் நான் ஆட் பண்ணேன். இப்போ எல்லா காய் எல்லாம் வெந்துருச்சு ஆல்மோஸ்ட்டு. அந்த டைமில் நம்ம என்னென்னா இறக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி நம்ம அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 3 ஏலக்காய், 1 பட்டை, கசகசா 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, முந்திரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது நான் ஒரு 10 to 12 எடுத்திருக்கேன் முந்திரி, ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, வாசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகா ஒரு 4, இவங்க எல்லாரையும் சேர்த்து நல்லா நையாக அரைச்சி வச்சுப்போம். அரைச்சதை நம்ம இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் காய், முருங்கைக்காய் எல்லாம், மட்டன், பல்லாக்கொட்டை எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த தேங்காய் சேர்த்த பிறகு ஒரு
நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கு மேலே கொதிக்கணும்னு அவசியமே கிடையாது. நல்லா ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு குக்கரை மூடி போட்டு நீங்கள் வச்சுருங்க. கொத்தமல்லி தாழை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு மேலே தேவையில்லை. 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா குழம்பு பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஆயிருக்கும். நல்ல வாசம் வரும். பல்லாக்கொட்டையோட ஸ்மெல்லு, மட்டனு, இந்த கசகசா, தேங்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆத்தென்டிக்காக இந்த குழம்பு. இது கம்ப்ளீட்டாக என்னோடய பாட்டியோட ரெசிபி. அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட குழம்பு. அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கே தெரியும், நீங்கள் லைக் பண்ணுவீங்க, கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷலில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, வடித்த ஒயிட் ரைஸை அழகாக ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. அண்ட் ஒரு கறி வறுவல் சொல்லி இது பேர். நான் கூடிய சீக்கிரம் இதோட ரெசிபியை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் மொச்சை மட்டன் குழம்பு இந்த சைடில் நான் சொல்கிற எல்லா ஐட்டம்ஸும் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு மட்டன் லிவர் ஃப்ரை, அதுவும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு நான் சொல்கிற எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.